அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லுது களிமா. இதான் உஸ்தாது நமக்கு தமிழ் வடிவுல தெளிவுபடுத்தி தந்த சொற்களோட உள்ள களிமா என்னன்னா, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை. இந்த களிமாவுல சிருட்டிகள் இல்லை என்று வரல, சிருட்டி இல்லை என்றுதான் வந்திருக்கு. சரியா? இது ஒரு பக்கம் இருக்க தன்வீர். இப்ப நாம பார்க்கிற எல்லாத்தையும் சிருட்டி என்று எடுக்கமா, சிருட்டிகள் என்று எடுக்கமா? பார்க்கக்குள்ள சிருட்டிகள் என்று தான் எடுக்கும். சிருட்டிகள் என்று தான் எடுக்கும். அப்ப அந்த மக்கள் ஆலிகத்தண்டு செல்ல விஷயத்தை தான் நாம எடுத்துட்டு இருக்கோம். அஜாலல் ஆலிகத்தோ இலாஹோ வாஹிதா, எல்லா இலாகையும் ஒரே இலாகா ஆக்கி விட்டாரா என்று அவ கேட்ட அந்த ஆலிகத்துங்கிறது தான் இப்ப சிருட்டிகள் என்று எடுக்க. நாம இப்ப களிமாவுல சிருட்டிகள் இல்லை என்று ஆலிகத்துங்கிற வசனம் பாவிக்கப்படல. களிமாவுல பாவிக்கப்படுகிறது என்ன? இலாகு. இலாகு இல்லை, லா இலாக இல்லல்லா என்றா அல்லாவை தவிர ஒருமையில இலாகு என்கிற சொல்ல வச்சுதான் இல்லை என்று பாவிக்கப்படுது. இப்ப நாம சிருட்டிகளை வச்சுக்கிட்டு இலாகு இல்லை என்று எடுத்தோம்டா, இல்லாட்டி சிருட்டியை வச்சுக்கிட்டு சிருட்டிகள் இல்லை என்று எடுத்தோம்டா, நம்முடைய அறிவுக்கு சரியான புரிதல் வருமா, சரியாக புரிஞ்சு கொள்ளுவோமா என்றா நாம என்ன செய்யறோம்டா, நமக்கு அறிய வேண்டிய முறையை தவறி அணுக வேண்டிய முறையும் தவறி போயிடும். இது அதிகமான மாணவர்களுக்கு இன்றைக்கு விவசாய கல்வியில தவறிக்கிட்டு இருக்கிற காரணமும் தான். என்னடா இன்னும் சிருட்டி என்றா என்ன அறிவு ரீதியா விளங்கிக் கொள்ள. ஒரு விவசாயிட ஒரு பாட்டிலிக்கு சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளுமுங்க. அந்த பாட்டில சிருட்டிகளின் உண்மை என்று சொல்லல, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும். இல்ல அழிஞ்சு போக மட்டும் இல்லை. இப்ப நாம சிருட்டிகளை பார்த்துக்கிட்டு ஆலிகத்தா இருக்கிறதுகளை பார்த்துக்கிட்டு நாம இது சிருட்டி ரெண்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே எடுக்கும். அப்ப இப்ப நாம சிருட்டிகளை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இல்லை என்று நாம சொல்லிட்டு இருக்கிறது சரியா என்று எடுத்தோம்டா, இப்ப நான் சொல்ற அந்த அடிப்படையை வச்சு பார்க்கக்குள்ள பிழை, இப்படி எடுக்கிறது பிழை என்று அறிவு சொல்லுதா இல்லையா? உதாரணத்துக்கு ஒவ்வொன்றாக தனித்தனி பொருளாக நாம அதிகமாக கண்டுகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நாம என்ன செய்யறோம்? சிருட்டிகள் பன்மையில் எடுக்கும். அப்ப இது அந்த அந்த துவித உணர்வுல வேறு காண்ற தன்மையில இருக்கிறவங்க எடுத்த அமைப்பு. இப்ப எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரான்னு கேட்ட அந்த மக்கள் இணையோட இருந்தாங்க, சிறுக்கோட இருந்தாங்க, அவரோட உள்ளத்துல துவித உணர்வு இருந்துச்சு. இந்த நிலையில இருந்தவங்க தான் சிருட்டிகளை எடுத்தாங்க, சிருட்டிகளை பார்த்தாங்க. இப்ப அல்லாவை தவிர களிமா சொல்ற இலாகி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற களிமாவுக்கு வாரவரு அவரும் சிருட்டிகளையே பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இல்லை என்று எடுத்தாரண்டா, அவரும் என்ன செய்யறாரு? அந்த களிமா சொல்ற கருத்தை இன்னும் கல்வில உணராம வெளிப்படையாக என்ன செய்யறாரு? அதே கோட்பாடோட அதே அறிவோட சிருட்டிகள் இல்லைன்னு எடுக்காரு இல்லையா? அது புரிதலுக்கு வருதா? அப்ப இப்ப முதலாவது விஷயம், இப்ப நீங்க கேட்ட கேள்வியில முதல் சரியா, உஜூது தாத்து ஹக்கு எல்லாம் அறிவு ரீதியாக நான் விளங்கப்படுத்தினாலும் ஒஸ்தாயோட புத்தகத்தை கொண்டு படிச்சு கொண்டாலும், புத்தகத்துல உங்கள்கிட்ட இந்த ஈமானி மெனி அறிவாய புத்தகம் இருக்கா? அந்த புத்தகத்துல நீங்க இப்ப படிப்பீங்க, படிச்சு கொண்டாலும் சரியா, திக்ர் தியானம் செய்யறதின் ஊடாக உங்களோட உணர்வு ரீதியாக அது அனுபவத்துல பெறக்கூடிய ஒரு இடம் வரக்குள்ள அதுகளை எல்லாம் இயல்பாவே நீங்க விளங்கி கொள்ளலாம், விளங்கி கொள்ற இடம் வரும். வேணுமென்ற புத்தகத்துல நாம அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் தெளிவுக்காக விஷயங்களை விளங்கி எடுக்கலாம். இப்போ ஆரம்பத்துல நாம எடுக்க வேண்டியதுக்கு களிமாவுடைய அடிப்படையை நாம சரியா விளங்கியிருக்கோமா? ஏன்னா முதலாவது அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிக்கிறது முதலாவது கடமை. ரெண்டாவது அந்த களிமாவை விளங்கி அறிகிறது. இப்ப அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரிக்கணுமா, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று உச்சரிக்கணுமா என்று கேட்டா என்ன முடிவை சொல்ற? எந்த முடிவுக்கு வாரனாமே? அல்லாஹ் தவிர இலாஹி இல்லை என்ற முடிவுக்கு தான் வருவோம். அல்லாஹ் தவிர இலாஹி இல்லைங்கிறது நமக்கு விளக்கி தாரத்துக்காக ஒருத்தர் சென்னதை அல்லாமல் ஒரு இலாகு என்கிறதுக்கு என்ன கருத்து எடுக்கணும், என்ன கருத்து எடுத்தா களிமா விளங்கும் என்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தவிர இலாஹி இல்லை என்று சொல்ல பாவிச்சிருக்காக களிமாவை விளங்கப்படுத்திருக்கா.
ஏகத்துவம் பற்றி அல் குர்ஆன்ல ஒரு இடத்துல தெளிவாகவே சொல்றாங்க, அல்லாவும் நபிமாரும் நாடிய கருத்து, அல்லாவும் நபிமாரும் நாடிய கருத்து இலாகுக்கு ஷிர்க் என்றே உறுதிப்படுத்திருக்கார். அது நீங்க தேவை என்று சொன்னா உறவாட்ட முடிய அதாவது அந்த அந்த பக்கத்தை போட்டுருங்க, தன் நிர்வாகத்தில். இலாகு இல்லை என்று சொன்னா அது இலாகு இல்லை என்றா அதுக்கு என்ன தமிழ் வடிவம் கொடுக்குறேன், அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் எடுக்கிற என்றது நமக்கு தரப்படலேண்டா. அந்த களிமா நமக்கு தமிழ் மொழியில வந்திருக்கி, தமிழ் மொழியில ஒஸ்தாது தந்திரிக்காக என்ற ஒரு முடிவுக்கு வரையலாம். அப்ப ஒஸ்தாது வந்து என்ன செய்யணும், அரபு மொழியில தரணுமா தமிழ் மொழியில தரணுமா? நமக்கு நாம எம்பட பாஷையில தாய்ப்பாசை தமிழ். அப்ப நமக்கு அல்லாஹ்ங்கிற சொல்லுக்கும் தமிழ் மொழியில தரணும் இல்லை, ஏன்னா அது தமிழ்லையும் அல்லாஹ்னு சொல்லலாம். சரியா? இல்லா என்கிற சொல் தவிர லா என்கிற சொல் இல்லை. இப்ப சிந்தித்து தெளிய வேண்டிய விஷயம் எது? இலாகிங்கிறது தான். அதை நாம இலாகி இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மளோட சிந்தனை தூண்டப்படாது, சிந்தனைக்குள்ள வரைய மாட்டோம். அல்லாஹ் தவிர ஷிர்க் இல்லை என்று சொல்லி அல்லாவும் ரசூலும் நாடின அந்த கருத்துக்குள்ள இலாகு என்கிறதுக்கு ஷிர்க் தான் என்று ஏக நிர்ணயிக்கப்பட்ட ஏக முடிவாக நிர்ணயிக்கப்பட்ட ஷிர்க் தான் என்ற இடத்துக்கு வந்துடணும். முதலாம் அது வராத வரைக்கும் அவங்க இலாகு இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இலாகுக்கு உள்ளத்தால தமிழ் மொழியில ஒரு கருத்து வடிவம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சொல் வடிவம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒஸ்தாது வந்து உயிரூட்டின எதுக்கு, உயிரூட்டி தந்த எது, எங்க பிறண்டு போன? இப்ப இலாகு என்கிறதுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்று கருத்து எடுத்ததாலதானே களிமா பிறண்ட. ஆமா. அப்ப இலாகுக்கு நாம இலாகு இல்லை என்று எடுத்துட்டோம்னா களிமா நல்லா வந்துட்டு அர்த்தம். இலாகுக்கு ஒஸ்தாது ஷிர்க் இல்லை என்று சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க, வணக்கத்துக்கு பாத்திரமா எடுத்தது புல, அதுக்கு ஷிர்க் இல்லை என்று எடுங்க என்று சொல்லித்தான் அவங்க வியாக்கியானம் தாரத்துக்காகத்தான் பல இடங்களில் இலாகி இல்லை, அல்லாஹ் தவிர இலாகி இல்லை என்று நமக்கு சொல்லித்தரா. அது வியாக்கியானத்துக்காக பயன்படுத்துறாள் அல்லாமல் கலிமாவுடைய சுத்த சத்தியமா தமிழ் வடிவத்தில தமிழ் சொல்ல தெளிவாக நமக்கு தந்திருக்காங்க, அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை. அப்பதான் இப்ப தூண்டுதல் ஒன்று வரும், அல்லாவை தவிர ரப்பு இல்லை என்று லா சொல்லவே முடியாது. ஏனென்றா ரப்புங்கிறது இருப்பு நிலையை கொண்டது, உள்ளமை, அதை இல்லை என்று மறக்க இயலாது. அதை ஆணித்தரமாக ஏகத்துவம் பற்றி அல் குர்ஆன் படுத்துறாங்க. அந்த பகுதியை உங்களுக்கு ஓணுமெண்டா உறவாட்டத்துக்கு போட்டுருவாங்க, நீங்க பாருங்க. அதுல அவ குடுக்குறத்துல உண்மைக்குண்மையாக அல்லாவும் நபிமாரும் நாடிய பொருள் என்றே கொடுக்காங்க. நாடிய அர்த்தம் ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து இலாகுக்கு ஷிர்க் தான் என்றே கொடுக்காங்க. இப்படி ஒரு வசனம் நட, இப்படி ஒரு தெளிவண்ட வேற எந்த புத்தகத்திலையும் அவன் எழுதலை. அப்ப அவங்க என்ன தீர்க்கமாக ஒரு முடிவு நம்ம கிட்ட தாராகிட்டா, அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்ற ஒரு தமிழ் வடிவுல தமிழ் தாய்மொழியிலேயே நமக்கு அதை தந்துட்டாங்க. இப்ப நாம இனி இலாகு இல்லை, மத்த அது இல்லை, இது இல்லை, ரப்பு இல்லை, அப்து இல்லை என்ற வியாக்கியானத்துக்கு வர தேவையில்லை. ஏன்னா அந்த வியாக்கியானம் நமக்கு தரப்பட்ட நோக்கம் நாம புரிந்து கொள்றதுக்காக. அப்படி எல்லாம் வியாக்கியானம் தராட்டி நாம இந்த ஷிர்க் இல்லைங்கிறத கூட ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்து நிற்க மாட்டோம். நம்மளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காகத்தான் அந்த வியாக்கியானங்களை எல்லாம் தந்து விளக்கங்களை எல்லாம் தந்து அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்று தெளிவா சுத்தமா உண்மைக்குண்மையா தந்துட்டார். இப்ப அல்லாவை தவிர இலாகு இல்லை என்று நீங்க உங்களோட வாயால செல்லக்குள்ள, அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்று செல்லக்குள்ள என்ன வித்தியாசம் விளங்குது? ரெண்டையும் செல்லி பார்த்து செல்லுங்க. ஆகும் கொஞ்சம் தண்ணி தான் நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? அல்லாவை தவிர இலாகு இல்லைங்க கூட உங்களோட உள்ளம் எந்த இடத்தை அதை சிந்திக்குது, விளங்கி அறிய முற்படுகுது. அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்று செல்லக்குள்ள உள்ளம் என்னத்தை விளங்கி எடுக்கணும், என்னத்தை விளங்கணும் என்று முற்படுகுது என்கிறத கொஞ்சம் சிந்தனைக்கு. இலாஹ் இல்லைங்கும் போது சொல் வந்து விளங்குது, சிருஷ்டி இல்லைங்கும் போது அந்த கருத்து விளங்குது. அவர் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற கருத்தை எடுத்துக்கொள்ளணும் எனக்கு விளங்குற மாதிரி. அல்லா இல்லைன்றது அப்ப அல்லா இல்லாமல், அவனுடைய சக்தி இல்லாமல் எல்லாமே அவனோட சக்தி தான், இந்த உலகத்தோட படைப்பு அவனும் அவனோட சக்தி தான் அப்படின்னு எடுத்துக்கொள்றதா? இல்லைன்னு சொன்னால் அவன் இல்லாமல் எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கொள்ளணும். எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னா, லா இலாஹ இல்ல அல்லாஹ் கூட அல்லாஹ் என்று சொல்ற அந்த எந்த உணர்வை தவிர எதுவுமே இல்லைங்கிறது குழப்படுது. சிருஷ்டி எங்க கூட எனக்கு குழப்புது. எந்த சிருஷ்டி அது?
அந்த இலாகுங்கிறதுக்கு இன்ன சாமான் சொல்ல முடியல. ஆனா எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே எனக்கு அது காட்டுது. ரப்பையும் சூழ்ந்த மாதிரி இருக்கிறது. அதை கொஞ்சம் தெளிவா விளங்கப்படுத்தணும். இப்ப தன்வீர் அல்லாஹ் தவிர இலாஹு இல்லை, இல்லாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு தன்வீர் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினீங்க, சரியா? இப்ப இர்ஷாத் இர்ஷாத் என்ன செய்யறீங்களா, அதே கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் அரபுல சொல்றதுக்கு இர்ஷாத் ஒரு அடிப்படையை வச்சு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினீங்க. இப்ப இந்த கலிமா விஷயத்துல இன்னும் இதுல இருக்கிற யாருக்கிட்டையாவது கேட்டோம்டா அவங்களும் என்ன செய்வாங்க, ஆனா உறவாட்டத்துல தொடர்ந்து வாராக செல்ல மாட்டாங்க. ஆரம்பமா வார பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை ஒன்று இன்னைக்கு இயல்பா. ஏன் காரணம்டா, இப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுக்கு ஒவ்வொரு மனோநிலைக்கு ஏற்ப கருத்தெடுங்க, ஒவ்வொரு மனோநிலைக்கு ஏற்ப புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மனோநிலைக்கு ஏற்ப தெளிவு காணுங்க. அது புத்தகம் தரையும் இல்லை, விளக்கம் தரையும் இல்லை. ஒஸ்தாது தந்த விளக்கம் என்னன்னா, அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற விஷயத்துக்கு வாங்க. முதல் கலிமாவுக்குரிய கருத்து அல்லாஹ், அதாவது கலிமாவுக்குரிய அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சொல்லுக்கு முதல் நாம வர வேண்டியது என்னன்னா, நம்முட அறிவு சம்பந்தமா, இல்லாட்டி நம்முட பதிவோட சம்பந்தப்படுத்தி, இல்லாட்டி நம்முட மனோ உச்சியோட சம்பந்தப்படுத்தி நாம அதுக்கு ஒரு முடிவொன்று எடுக்காம, ஒரு முடிவுக்கு வராம, ஒரு முடிவுக்கு போகாம தந்த விஷயத்தை சிந்தனைக்கு எடுக்கணும். முதலாவது விஷயம் என்ன, அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிக்கிறேன். இப்ப இர்ஷாத் செஞ்ச விஷயம் அவ்வளவு தேங்க எடுத்துன்னா அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிக்கிறையா, தன்வீர் செஞ்ச அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிக்கிறையா என்று பார்த்தா, இப்ப இன்னொரு 100 பேர் வரக்குள்ள 100 பேரும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எப்படி புரிதலுக்கு வருதோ அந்த புரிதலுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்படி விளங்கி கொள்றதால, இப்படி விளங்கி கொண்டு இருக்கிறதால, இப்படி விளங்கி கொண்டவங்க இன்னும் 30-40 வருஷமா விஷயத்தை பிடிக்காம இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இருக்கு. எத்தனை பேர் தெரிவிக்கா என்ன காரணம் என்றா, ஒஸ்தாது அவர்களுக்கு கொடுத்த அந்த கொடுத்த முறையோட எடுக்கல. அவகிட அறிவு, அவகிட பதிவு, அவகிட புரிதலை வச்சு அதுக்குள்ள அவங்க இன்னும் எண்ணத்தை எல்லாம் சேர்த்து எப்படி நாம விளங்கிக் கொள்ளலாமோ அப்படி இதை விளங்கிக் கொள்வோம் என்ற ஒரு முயற்சி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. புரிவருது நான் சொல்றேன். இது ஆரம்பத்துல வாரதுதான் இயல்பா. இப்ப நான் ஏன் இதை இப்படி விளங்கப்படுத்துறேன், எங்களுக்கும் அந்த இதுதான். ஆனா உறவாட்டத்துல வார எல்லாருமே கலிமாவுக்கு அர்த்தம் என்ன என்றா என்ன, ஒஸ்தாது தந்தது என்ன, அல்லாஹ் தவிர சிறுட்டி இல்லைங்கிறது. அல்லாஹ் தவிர இலாஹி இல்லை என்று சொல்றது நமக்கு தார வியாக்கியானம். இப்ப அல்லாஹ் தவிர கொஞ்சம் தன்வீருக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிதல் கொடுப்போம். அல்லாஹ் தவிர இலாஹி இல்லைங்கக்குள்ள தமிழ் சொல்லுக்கு என்னென்ன சொற்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இலாகுங்கிற சொல்ல அரபு சொல், அல்லாஹ்ங்கிற சொல்ல அரபு சொல், ரெண்டுமே அரபுலேயே சொல்லப்படுகுதுண்டா. தமிழ் சொல்லுக்கு என்ன சொல் வந்திருக்கு, அதாவது இப்ப உங்களுக்கு உறவாட்டம் முடிஞ்ச உடனே ஒஸ்தாதில புத்தகத்துல ஆணித்தரமா இறுதி முடிவாக சொன்ன விஷயத்தை உங்களுக்கு போடுவா பாருங்க. நீங்க சரியா படிச்சது. இப்ப ஒரு ஈமானிம்மையாவுல வியாக்கியானம் கொடுக்கக்குள்ள அல்லாஹ் தவிர இலாஹி இல்லை, இலாகுக்கு அப்தும் ரப்பையும் எடுக்கணும்னு வியாக்கியானம் கொடுத்திருக்கா. அது யாருக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க, ஆரம்பத்துல வர பிள்ளைகளுக்கு. இப்ப நீங்க ஆரம்பம் வந்தீங்க, அந்த வியாக்கியானத்தை விளங்கித்தான் வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ளத்தால புரிந்து கொள்றதுக்கு தமிழ் வடிவில் அதுக்கு ஒரு கருத்து கொடுத்திருக்கணுமா இல்லையா? வணக்கத்துக்கு பாத்திரமா அப்போ கொடுத்த மாதிரி வணக்கத்துக்கு பாத்திரமா தமிழ்ல கொடுத்திருக்கா இல்லையா? அதே மாதிரி தமிழ்ல இவ புரட்டினது எது, இலாக புரட்டினாலும் வணக்கத்துக்குரிய நாயனங்கிறத கொண்டு வந்து கொடுத்து புரட்டினாளா? வணக்கத்துக்குரிய நாயன. அப்ப வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு வந்துதான் இலாக பிரட்டிருக்காளா? உங்களுக்கு இலாக அப்படி எடுங்க என்று தந்தா அப்ப பிரட்டினத்தை உயிர் ஊட்டிட்டாங்க அர்த்தம் வருமா? அப்ப இலாகுக்கு என்ன செய்யணும், நமக்கு அல்லாவும் ரசூல்மாரு நபிமாரு நாடின கருத்தை இன்னதான் அவங்க நாடினாக, இந்த அர்த்தத்தை இந்த கருத்தை நாடித்தான் இந்த சொல்ல சொன்னாங்க எங்கிறத தரணுமா இல்லையா? அவங்க வணக்கத்துக்குரிய நாயனங்கிறத வெளியே தந்த மாதிரி ஒஸ்தாது நமக்கு சிரட்டி என்றுதான் தெரிவிக்காங்க. அதை பாட்டிலையும் எழுதிக்காக என்ன, சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையை நிலை கொள்ளும். இதுல தன்வீர் சின்னத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் கிளிக் ஆயிடுச்சு. அது உண்மையான விஷயம் என்ன, சிறுட்டி எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் ஏற்பட வேண்டிய பிரச்சனையா தான் முதல் குழப்பம். சிறுட்டி என்றா என்ன தெரியும், சிறுட்டி என்றா என்ன என்று தெரிஞ்சாதான் சிறுட்டியோட உண்மையை சிந்தித்து தெளிஞ்சு அந்த நிலை கொள்ளலாம் இல்லையா? இப்ப ஏன் எல்லாத்தையும் பார்க்கிற சிறுட்டிகளை எல்லாம் சிறுட்டி என்று எடுக்க வேண்டி வந்த, தன்னிச்சையான சில முடிவுகள் விஷயங்களை தன்னிச்சையாக எடுத்து தன்னிச்சையாக விளங்கின சில முடிவுகளின் பிரகாரம் போறதாலதான் அதிகமான மாணவர்கள் சரியான விலாசத்துக்கு போய் சேர்றார்கள். நாம ஒரு விலாசத்துக்கு போகணும்னா கரெக்டா விலாசத்தை எடுக்கணுமா இல்லையா?
ஆரம்பம் நமக்கு என்ன செய்யணும்? கரெக்டா விலாசம் வரணும். விலாசம் இல்லாம இப்படியும் ஒரு விலாசம் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் போகக்குள்ள கடைசா வந்து என்ன செய்வோம்? இதுதான் கரெக்ட், இதைத்தான் உஸ்தாது செல்லிக்காக என்ற ஒரு தெளிவு காண்ற ஒரு இடத்துக்கு, சரியான விலாசத்தை அடையாளம் காண்ற இடத்துக்கு நம்ம அறிவு வருமா இல்லையா? வார அந்த கட்டம் தான் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை. விளங்கிட்டா? தன்வீருக்கு புடிபட்டுச்சா? இப்ப நல்லாவே எடுங்க. இப்ப அல்லாஹ் என்கிறது நாம அந்த அல்லாஹ் என்கிற சொல்லடிய அந்த அல்லாஹ்ண்டு வார அந்த இடத்துக்கு நாம தமிழ்ல என்ன சொற்களை போட்டாலும் அல்லாஹ்க்கு சொல்ற சொற்களை அதுல போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, வச்சுக்குவோமே. ஆனா அல்லாஹ்ங்கிற சொல் அப்படியே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அல்லாஹ் என்ற சொல்லு தமிழ்லையும் பாவிக்கிறது தான். இல்லாங்கிற சொல் தவிர லா என்கிற சொல் இல்லை. இப்ப இலாங்கிற சொல்லும் அல்லாஹ்ங்கிற சொல்லுலையும் இப்ப பிரச்சனை இருக்கி விளங்க வேண்டி இருக்கங்க இலாகுங்கிற சொல் தான். அதுக்காகத்தான் அந்த பாட்டில சிருட்டி உண்மையை சிந்தித்து தெளி என்று சொல்றாங்க. அதுல சிருட்டிகள் என்று பாவிக்கல. இது அதிகமான உஸ்தாதுடைய மாணவர்களுக்கு இன்னும் புரிதலுக்கு வராம இருக்கிறதால இன்னும் ஒரு அனுப்புறமானமும் பயணம் போகாம இருக்காங்க. ஏனென்றா எல்லாத்தையும் சிருட்டிகள் என்று காண்றாங்க, தான் நான் யார் என்று சிந்திக்காக இல்லை. அப்ப சிருட்டிகள் இப்ப உதாரணத்துக்கு தன்வீர் நான் ஒரு விஷயம் நான் இப்ப சொன்ன விஷயம் என்ன, அந்த சிருட்டி எங்க கூட என்ன கொஞ்சம் குழப்புது. மெயின் பாயிண்ட் அது, அதான் பாயிண்ட். முதல் அந்த குழப்பம் ஏற்படும். முதலாவது சிந்திக்கணும் தன்வீர் ஈனைக்கு அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லணும். யாரு? அல்லாஹ் தான் சொல்லணும். ரைட். இப்ப அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லை என்று இப்ப நான் சொல்றேன் வைங்களேன். இப்ப நான் சிந்திக்கணும், இருக்கிறதெல்லாம் சிருட்டியா இல்ல நான் சிருட்டியா? இப்ப நான் சொல்றேன் நான் சிந்திக்கணும் முதல். புரியுதா? இப்ப நான் சொல்றேன் நான் தான். இப்ப நான் அப்படியே கல்லு மாதிரி இருந்துகிட்டு நான் கட்டியா அப்படியே இருந்துகிட்டு நான் சிருட்டியான்னு எனக்கு தெரியா, நான் சிருட்டி ஹர்த்தவான்னு தெரியா, நான் யாருன்னு எனக்கு தெரியா. ஆனா நான் என்ன செய்யறேன்? முன்னுக்கு பாக்குறது, அங்க பாக்குறது, இங்க பாக்குற எல்லாத்தையும் சிருட்டி. ஆனா நீங்க யார் தம்பி? என்ன பதில் சொல்றேன்? அப்ப முதலாவது உஸ்தாது எங்க வந்து விஷயத்தை காட்டுறாங்க? தன்னாரியங்காக, உன்னை உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யுங்காக, உன்னை நோக்கு உண்மை செல்றேன் கேளு உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணர செய்யும். அப்ப தன்னிலையில நடக்க வேண்டிய விஷயத்துக்கு தன்னிலையில சிந்தனை வந்து தன்னிலையில நான் யார் என்று வரணுமா? முன்னிலையில இருக்கிற எல்லாத்தையும் என்னை அறியணுமா? முன்னிலையில இருக்கிற எல்லாத்தையும் என்ன என்று அறியறதுக்கு நான் முதல் தன்னிலையில இருக்கிற நான் யார் என்று அறியணுமே. இப்ப ஒரு சிருட்டியா அறிய போறேன், நான் சிருட்டியா இல்லையா? ரைட். அப்படி எனக்கு முன்னுக்கு தெரிகிற இருசாத அறியலாமா? என்ன அறிஞ்சிட்டு பார்க்கலாம் அறியலாம். அப்ப அறியணும், தன்னை அறிகிற என்றா யார் அறியணும் முதல்? அப்ப தன்னை அறியாத தருதலை தன்னுடைய நாயனை அறிவாயனாண்டு இருக்க அவசரம். அப்ப இப்ப நான் யார் அறிய முற்படணும்? அப்ப என்ன அறிகிற மாதிரி எனக்கு இந்த களிமா தூண்டுதலுக்கும் எனக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுமா? இல்ல நான் அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பேன், என்னை பத்தி நான் சிந்திக்கவே மாட்டேன், என்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் என்ன என்று நான் சிந்திக்கிறேன். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இப்ப இந்த சிந்தனை எங்க இருந்து அறிகிற வேலை ஆரம்பிக்கணும்? ஏனைக்கு அது அந்த புள்ளி இருக்கி. அப்ப இப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்றக்குள்ள அதே நேரமே சிந்தனை வரணும், சிருட்டி இல்லை என்று சொல்ற நான் யாரு வரணுமா இல்லையா? நான் இதை சிருட்டியா இருந்து சொல்றேனா, சிருட்டி இல்லாம இருந்து சொல்றேனா? சிருட்டி இல்லை என்று யாரு சொல்லணும்? என்னொரு குழப்பம் ஏற்படணுமா இல்லையா? இந்த குழப்பம் யாருக்கிட்ட? சொல்றவர்கிட்ட ஏற்படணுமா இல்லையா? முதல்ல யாருக்கிட்ட இது ஏற்படணும்? சொல்றவர்கிட்ட ஏற்படணும். இந்த சிருட்டி இல்லைன்னு இப்ப நான் சொல்லிட்டு இருசாத் சிருட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்ல இருசாத் சிருட்டி கருத்ததான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல் இருசாத் யார் என்று எனக்கு தெரியாது. இருசாத் என்று பேரே நாங்க வச்சேன். புரியுதா? அப்ப இன்னைக்கு இப்ப முதல் என்ன சொல்லணும்டா, அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றது நான் யாரு? நான் சொல்றேன், ஆனா சாபி சொல்றேன். இப்ப நான் சிருட்டி இல்லை என்று சொல்றேன்டா முதல் எனக்கு சிந்தனை தூண்டப்படணும், நான் சிருட்டியா இல்லையா? இப்பதான் சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையா நிலை கொள்றேன். இப்ப நான் என்ன அறிஞ்சிட்டேன்டா யார் என்று சொல்லி எனக்கு இருசாது இல்ல, இருசாது பேர் கோடி பேர் எனக்கு விளங்குமே.
அப்ப தன்னை அறியாத தருதலை தலைவனை அறிய மாட்டான்டா. தலைவனை ரப்ப அறிகிற வழி எது? தன்னை அறிகிறது. அப்ப தன்னை அறிய முற்படுற மாதிரி களிமா வந்திருக்கா? இல்ல தன்னை சுட்டாது, தன்னிலேயே என்ன செய்யாது, சிந்தனைக்கு எடுக்காது, இருக்கிற எல்லாத்தையும் சிறுட்டி இல்லை என்று காண்றதுக்கு களிமா வந்திருக்கா? ஒருமையில வந்திருக்கா, பன்மையில வந்திருக்கா? அப்ப நாம ஒருமையில வந்துட்ட சிந்தனைக்கு எடுக்காம பன்மையில இருக்கிறதை எல்லாம் நான் சிறுட்டியா இருக்கா, சிறுட்டி இல்லையா இருக்கான்னு யோசிக்கிறது எல்லாம் அவனே என்கிறது. அவன் தான் அத்தனையுமா வெளியா இருக்கிறங்கிறதெல்லாம் பச்சை போய் நமக்கு தெரியா, சும்மா சொல்றோம். தெரியா, உண்மையிலே தெரியாம சொல்றோம். படிச்ச விஷயம், கேள்விப்பட்ட விஷயம், இல்லாட்டி யாராவது ஒரு ஷேக் சின்ன விஷயத்தை நம்பி சொல்றோம். அனுபவத்துல தெரியா. ஏன்? அவர அனுபவம் இல்லாம தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அனுபவிச்சவர் என்ன செய்வாரு? தம்பி, ஏகமாக இருக்கிறத நீ உணரணுமா, என்ன தெரியணுமா, இன்னைக்கு வழி சொந்த அனுபவத்தில காணு. அப்படி வழிகாட்டின ஒரு ஷேக் தான் MSM அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை நோக்குங்க, உன்னை உணர்ந்து கொள்றதுக்கு உரிய தியானம் செய்யுங்க. உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உனை ஹக்காய் உணர செய்யுங்க. அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி தெளிவாக நமக்கு பிறண்டு போன களிமாவை உயிர்ப்பிச்சு தந்த தமிழ் வடிவம், தமிழ் அர்த்தம் தான் அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற. இன்னொரு விஷயம் இருசாத் அப்பது சொன்னது கொஞ்சம் நுட்பமாக்குறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைங்கிறது கருத்து. இது ஆரம்ப பிள்ளைகளோட நிலைமை. இது பிள்ளைகள் அப்படி நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? அரபுல சொல்லப்பட்ட, அரபு மொழியில சொல்ற ஒரு வசனம். அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைங்கிறது என்ன? தமிழ் மொழியில சொல்லப்படுற கருத்த வசனமா? வசனம், வசனம், கருத்து இல்ல. இது ஆரம்ப பிள்ளைகள் அப்படித்தான் எடுக்குது. நீங்க கூட தாய்மொழி என்று வைங்க, அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைன்னு நீங்க சொல்றது தமிழ் மொழியில சொல்ற சொற்கள், கருத்து இல்ல. அதே மாதிரி அரபு தேசத்தில் உள்ள அரபிக்காராக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அவங்க அரபு மொழியில சொல்ற சொல். அப்ப தமிழ் மொழியில சொல், அது அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைங்கிறது தமிழ்ல சொல்ற மொழி, தமிழ் வசனம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அரபு மொழியில சொல்ற அரபியில் உள்ள வசனம். ரெண்டுமே இப்ப கருத்தா, ரெண்டுமே வசனமா, ரெண்டுமே சொல்லா, ரெண்டுமே வசனம். இந்த புரிதல் நம்ம இல்லாததுல நாம ஆரம்பத்துல எப்படி எடுக்க வேண்டாம், அரபுல சொல்றதுக்கு இது தமிழ் கருத்து, தமிழ்ல சொல்றதுக்கு இது அரபு கருத்துன்னு எடுக்கும். ஆனா உண்மையில கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்ற வசனத்தை வச்சு உங்களோட உள்ளம் ஒரு கருத்தை உணர வேண்டியிருக்கு. அதுதான் கருத்து. களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய், கற்பனை உலகம் மறைந்து விடுமங்க. இங்க கருத்து எடுக்க சொல்ற. இந்த புரிதல் வரணும். அடுத்த இடத்துக்கு வாரேன்டா நாம. அந்த புரிதல் என்ன செய்யணும்? ஆரம்ப நிலை. அது மொழி படிக்கிறார்கள், மொழியோட சம்பந்தப்பட்ட இருக்கிறார்கள், அப்படித்தான் புரிதலுக்கு எடுப்பார். அது அரபுல இங்கிலீஷ் சொல்லுக்கும் தமிழ் கருத்து இதுதான், தமிழ் சொல்லுக்கும் அரபியில இப்படித்தான், ஹிந்தி சொல்லுக்கும் இங்கிலீஷ்ல இப்படித்தான், சிங்கள இதுக்கு இப்படித்தான் எடுப்பாங்க. ஆனா மொத்தத்துல எல்லாம் ஒவ்வொரு மொழியில சொல்லப்படுற சொற்களே அல்லாமல் கருத்தென்று ஒன்று கல்வால உணரப்படுற ஒரு விஷயம் இருக்கும். இதைத்தான் இந்த பாட்டில சொல்றாங்க, சொல் கருத்தை விட்டு விட்டு சொல்லலகில் மூழ்கிற கருமிக்கெல்லாம் கேடு கேடு கேடுதான் கருணை நபி விட்ட சாபம். உண்மைதானங்க. அப்ப இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கா? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்லி இப்ப நாம தமிழ்ல, தமிழ் வாக்கியமா, தமிழ் சொல்லுல தெளிவா நாம களிமாவை எடுத்துக்கிட்டோம்டா. இப்ப என்ன செய்யணும்டா? அந்த சொல்ற நான் சொல்றதை சிந்திக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன் என்று இந்த புரிதல் வருகுதா? நான் இப்ப காட்டுற இடம் புரிபடுகுதா? இப்ப தமிழ் தேவை, அரபு தேவையில்லை. இப்ப ஏன் தமிழ்ல நம்ம அரபுல என்ன செஞ்சிட்டோம்? தமிழ்ல நமக்கு விளங்கக்கூடிய நம்முட தாய்ப்பாசையில் இப்ப எடுத்துக்கிட்டோம். இப்ப இனி அடுத்த கட்டம், அந்த எடுத்த வசனத்தை கொண்டு வாயால சொல்லப்படுற அந்த சொல்ல கொண்டு அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்சத்தை வச்சு உள்ளம் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைன்னா என்ன சிந்திக்கணும். சிறுட்டி என்றா என்ன முதல் அந்த உள்ளம் காணும். இப்படி எல்லாம் உள்ளம் அதை அடையாளம் காணாம சிறுட்டி என்றா என்ன என்று தெரியாம இந்த இருக்கிறதெல்லாம் படைப்புத்தான், அதனால இந்த படைப்பு எல்லாம் இல்ல என்ன ஒரு பாட்டுல வெளியிருக்காங்க, இது எல்லாம் இல்லைன்றே காட்டலாம். கண் காணும் துனியாவும், அந்த பாட்டு யாருக்கு ஞாபகம்?
கண்காணும் துணியா காலத்திலே மறையுதடா. இல்ல அது இல்ல ரியாஸ், அது இல்ல, அதுவும் இல்லை. கண்காணும் துனியா அது எப்படி வருதுடா? கண்காணும் உலகமும் கண்காணா மறு உலகமும் ஹக்கனின் நாம தோற்றம் என்று வருது. கண்காணும் உலகம் யாவும் கண்காணா உலகும் கூட ஹக்கனின் நாம தோற்றம் என்று சொல்லுது. இப்ப நாம இல்லைண்டாக்குறியா இருக்கன்னு காண்றியா? அப்ப அது இப்ப போகக்கூடாது, இப்ப விளங்காது நமக்கு இப்ப உண்மையிலேயே அது தெரியாது. அனுபவத்துல உணர்ந்துதான் அதை நாம என்ன செய்யணும், எதை இல்லையங்கணும் எதை இருக்கென்று காணணும் என்ற இடத்துக்கு நாம வரணும். முதல் இணைக்கு நான் சிருட்டியா, நான் சிருட்டி இல்லை என்று நான் சொல்றேன். நான் யார்? நான் சிருட்டியா இருந்துகிட்டு சிருட்டி இல்லை என்று சொல்றேனா? சிருட்டியா இருந்துகிட்டு சிருட்டி இல்லை என்று நான் செல்லலாமா என்ற ஆரம்ப விளக்கத்துக்கு வரும். முதலாவது என்ன செய்யணும் பண்ணா, ஒரு கருத்துக்குள்ள வரும். கலிமாவுக்கு ஒரு அர்த்தத்தையே வச்சுக்கணும். சிந்தனை ஒன்றுமே இல்லை என்று ஒன்றை வச்சுக்கிற, இலாக இல்லை என்று ஒன்றை வச்சுக்கிற, மரா இன்னொன்றை வச்சுக்கிற, மரா இன்னொரு ஏதாவது ஒன்றை வச்சுக்கிற, எதுக்குமே இல்லை என்று வச்சுக்கிற, வேறு இல்லை என்று வச்சுக்கிற. இப்ப எதை நான் சிந்தனைக்கு எடுக்கிறேன், எந்த அடிப்படையால போறேனா? இப்படி எடுக்கிறதால என்ன இங்க நடக்குதுண்டா, அவர் தெளிவாக முடிவு எடுக்கும் வரைக்கும் அவரோட கல்வி துறக்கப்பட போறதும் இல்லை, அவரோட சிந்தனை தெளிவாக போறதும் இல்லை. தெளிவான ஒரு அறிதலுக்கு அறிய வேண்டிய முறைக்கு அணுக வேண்டிய முறைக்கு அவர் வரப்போறதும் இல்லை. இந்த 10 வருஷம் 20 வருஷம் எடுக்கிறேன். ஆரம்பத்திலேயே எடுக்க வேண்டிய முறைக்கு அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று ஒரே கருத்துக்குள்ள வந்துட்டாளண்டா, அந்த ஒரே அர்த்தத்துக்குள்ள வந்துட்டாளண்டா, அதே கணம் நான் சிருட்டியா இல்லையா இங்க ஆரம்பிக்காதா? சிந்தனை தூண்டப்படாதா? இப்ப நாங்க எடுக்கிற களிமா, நான் சொல்ற சொல் என்ற உள்ளத்தால விளங்குறதுக்கு, என்ற சிந்தனையை தூண்டுறதுக்கு அமைவா இருக்கணுமா இல்லையா? என்ன முதல்ல யார் என்று காண்ற அளவுக்கு என்ன தூண்டணுமா இல்லையா? அப்ப எப்படி முகமது நபி சொல்றாங்கன்றா, உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான். அப்ப நீங்க ஏன் ஆலிகத்தை எடுக்கிறீங்க? எல்லா இலாகையும் அவர் ஒரே இலாக என்று சொல்லிவிட்டாரு. அப்ப அவர் சொன்னது ஒரே இலாகு இல்லை என்று சொல்றாரா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இலாகு இருக்கென்று சொல்றாரா என்ற அர்த்தத்தை பார்த்தா அவர் இருக்கங்க. ஒஸ்தாது என்ன சொல்றாங்க பாட்டில, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளுமங்க. நிலை கொள்ளுமண்டா இல்லாமாவும் என்று சொல்லல. அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றதுல ஒரு இருப்பு நிலை, சிருட்டிட ஒரு இருப்பு நிலை, அல்லாஹ் இருக்கிற ஒரு நிலை ஒன்றை பிடிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு. அல்லாஹ் சிருட்டி என்று சொல்லி இருக்கிற ஒரு இருப்பு நிலை இருக்கு இயல்பா, அது கண்ணுக்கு தெரிகிற நிலை இல்லை, இந்த கட்டுண்ட புலனுக்கு தெரியாத. அதுதான் ஹக்கை கொண்டு நாங்கள் உலகத்தை படைத்தோம் என்று சொல்ற இருப்பு நிலை. அதை ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க, அது காட்சிக்கு எட்டாது, பேச்சுக்கு தட்டாது, பேரின்ப தேன் ஊற்றுங்காங்க. அப்ப அந்த தூண்டுதல் வார என்றா அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிற இந்த அர்த்தத்துக்கு நாம எல்லாரும் வந்தே ஆகணும். வராத யாராவது அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்றவளா இருக்கட்டும், அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை என்று சொல்றவளா இருக்கட்டும், ஒரு அனுப்புறமான கொஞ்சம் பயணம் போயிருக்கலான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இருக்காதானே 20, 30, 40 வருஷமானவர்கள் இருக்க, ஒரு அணுவில ஒரு சின்ன ஒரு அசைவு நடந்திருக்க. ஏன் உள்ள அப்படியேதான் இருக்கு. சிந்தனை தூண்டப்படாது, விளங்க வேண்டிய முறைக்கு விளங்க இல்லை. அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிக்கிறது முதலாவது கடமை. 2வது கடமை என்ன, அச்சர பிழை இல்லாமல் உச்சரிக்கத்தான் விளங்கியது. நல்லா பிடிச்சுக்கொண்டு நுட்பம். அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்சாச்சு. இப்ப நான் அந்த உச்சரிச்சத்தை தான் விளங்கியறேன். உச்சரிச்சத்தை விட்டு போட்டோ வேற ஒரு அர்த்தத்தையோ வேறொரு சொல்லையோ வேற ஒரு வியாக்கியத்தையோ கொண்டு வந்து விளங்குறல்ல. இதுதான் 2வது கடமை. இப்படி விளங்கி அறிஞ்சா 3வது என்ன, விளங்கி அறியறதால அவரோட உள்ளத்துக்கு ஒரு கருத்து வரும். முதலாவது என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிக்க. இந்த உச்சரிச்சத்தை இப்ப அவர் விளங்கி அறியும். அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றேனே, இதை சொல்றே யாரு, இது யாரால சொல்ல முடியும், நான் சிருட்டியா? 2வது அந்த அச்சரத்துக்குள்ளேயே நிக்கணும் சிந்தனை. இதான் விளங்கி அறிய. அதை விட்டு வெளியே போகையும் கூட, அதை சிந்திச்சு விளங்குறதுக்காக உள்ள கொஞ்சம் கொண்டறையும் கூட.
ஏன்னா நம்ம அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வந்துட்டோமே. அதுல சந்தேகம் இல்லையே. சந்தேகம் இருக்கின்றா என்ன செய்யணும் நாம? அது சரியான அர்த்தமா, அது கலிமாதானா என்றதான் அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை என்ற வியாக்கியானத்துக்கு போகணும். அதுக்கு அது வியாக்கியானம் கொடுத்திருக்கா நிறைய. இலாகுக்கு நீங்க என்ன அர்த்தம் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இலாக அந்த மக்கள் எண்ணத்துக்கெல்லாம் சுட்டினாக, எண்ணத்துக்கு சுட்டப்பட்டு பேசினாக என்கிறதும் சது வியாக்கியானம் கொடுத்திருக்கா. அந்த வியாக்கியானத்துக்கு போகணும். ஆனா நமக்கு வியாக்கியானத்தை எல்லாம் விளங்கி புத்தகத்தை படிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்கோ நமக்கு என்ன அர்த்தத்தை தந்திருக்காக என்ற ஒரு முடிவுக்கு வாரையண்டா, வாரத்துக்கு அவன் விளக்கம் கொடுத்திருக்காளண்டா. அது என்ன? அல்லாவும் நபிமார்களும் நாடிய பொருள் ஏக மனதாக எல்லாரும் தீர்மானிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட அந்த அர்த்தம் இலாகுக்கு சிருட்டினான் என்று தெளிவா கொடுத்திருக்க. அந்த இடத்துக்கு வரணும். ஒரு விஷயம் உண்டோ, இப்ப இதெல்லாம் ஓகே. இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப தூக்கத்துல இருந்தே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு புறவு நம்மகிட்ட இருக்கிற புலனை கொண்டுதான் இந்த சிருட்டியை நம்ம பார்க்க உண்மைதானே. இப்ப இது இப்படி ஒரு ஷாமான் புலனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர எந்த உணர்வுக்கு இல்லைங்கிறதுல கன்ஃபார்மா இருக்கு அந்த மனசு. இது இப்ப இந்த புலனை கொண்டுதான் உண்ட சொல்றேன். இப்ப இது இப்ப சுய நிர்ணய உரிமையற்றதானே சிருட்டி, புலனும் சிருட்டி தானே. இப்ப புலனுக்கு புலன் அது மனதாகும். புலன் சிருட்டி இல்ல, சரியா? சொல்றாங்க என்ன, அதாவது நாளைக்கு இப்ப எடுக்கிற விஷயத்தை எடுப்போம், சரியா? புலன் சிருட்டி கிடையாது. சிருட்டி என்ன ஒருத்தது பாட்டுல சொல்றாங்க தெளிவா. அந்த பாட்டு வரியா அப்படியே உங்களுக்கு தாரன், உங்களுக்கு லேசா விளங்கு. சிருட்டி என்ன எண்ணத்தின் ஆக்கமே சிருட்டி. இந்த பாட்டு வரி இப்ப நீங்க டைப் பண்ணி போடும் சைட பாடல்ல எங்க வருது என்று தேடி எடுங்க. மறா சொல்றாங்க ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உள் எண்ண தோற்றம். இன்னொரு பாட்டுல சொல்றாங்க இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை, சிருட்டி இல்லைங்க. நாளைக்கு நான் இதுல விளக்கத்தை தரேன். இன்றைக்கு டைம் காணாது. விளங்கும். இதெல்லாம் விளங்காம போகையில பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்பாடு கையில் வெற்றி உண்டு. இதெல்லாம் தெளிவா எடுக்கலாம். பாட்டு புத்தகம் இருக்கு, விளங்கிட்டா? இதுல எந்த அதாவது எடுக்கிறத ஒருக்க கிரைச்சிக்கங்க. திரும்ப இன்னொரு மாசம் இப்போ திரும்ப வந்து கேட்டீங்களா, திரும்பியும் வளர்க்குற வேலை பார்க்கல, இல்லாட்டி இந்த உறவாட்டத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் நான் சொல்றேன், வர கொஞ்ச நாளைக்கு விடுபட்டதுக்கு பிறகு அந்த வளமையா பதிஞ்சிருக்கிற பதிவோடையே வருவாங்க. நான் இந்த அனுபவத்தை சொல்றேன். வைக்கடை பதிஞ்சிருக்க மிச்சம் காலமா அந்த பதிவோடைய வந்து நின்று திரும்ப சிருட்டி என்றா என்ன, சிருட்டி இரண்டா என்ன என்ற முக்கியமாக சிந்தித்து தெளிய வேண்டிய விஷயம் சிருட்டி தான். இந்த சிருட்டிங்கிறது என்ன என்று நீங்க உங்களோட அறிவாளர் எவ்வளவுக்கு நீங்க தெளிவு காண்றீங்களோ, எவ்வளவுக்கு தெளிவு காண்ற அளவுக்கு உங்களோட நேரத்தை மினக்கெடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உண்மை வழியா. ஏன்னா அல்லாஹ் இருக்கான் என்று செல்ல தவறில்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் என்று செல்லையும் தவறில்லை. அல்லாஹ் வந்திருக்கான். உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி சொல்றேன். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று செல்ல வந்திருக்கேன். அல்லாஹ் மட்டும் இருக்கிறேன்னா களிமால அல்லாஹ் மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். இல்லாட்டி அல்லாவை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருப்பான். அல்லாவை தவிர வேறு இல்லை என்று சொல்லியிருப்பான். அல்லாவை தவிர இலாகு இல்லை, இலாகுங்கிற சொல்லுக்கு சிருட்டி என்ற அர்த்தத்தை வச்சு அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று செல்ல வந்த நோக்கம் என்ன, அதுதான் விளங்கி அறிகிற பகுதியில வர பெரிய நுட்பம். அப்ப இதோட இன்றைக்கு எடுப்போம். தன்வீர் டைம் சரி, பேசுறது தெரியும் தானே? ஒரு 1 hour பேசினாலே எனர்ஜி எல்லாம் அரைவாசி போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோமே. இல்ல தன்வீர் 10 மணி 11 மணி ஆல்ரெடி, சரியா? அதனால நாளைக்கு இந்த அடுத்த சப்ஜெக்ட் எடுப்போமா. இப்ப இந்த உறவாட்டத்துல 42 நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு, இப்ப போடுவேன். இதை கொஞ்சம் கேட்டு முதல் இதை தெளிவடைங்க, சரியா? இதை கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இதுல இருக்கிற சந்தேகங்களை நாளைக்கு இன்னும் எடுங்க. முதல் சிருட்டிங்கிறத முதல் பிடிப்போம். இப்ப 1 மாசம் போனாலும் உங்களுக்கு தான் நான் உறவாட்டம் நடத்துறேன். நீங்க வந்தாச்சு. ஏன்னா இதை தெளிவா விளங்க வேண்டும். இது கண்டிப்பா விளங்க வேண்டிய ஒரு பகுதி. சகோதரர், அந்த உங்களோட கேள்விகளை கேட்கும் போது நாங்கள் உங்களோட அன்பான முகத்தை பார்க்கணும், பார்த்து பேசுங்க. சந்தோஷம். சரி, அவர் ஏற்கனவே முகத்தை காட்டிட்டு இருந்தாரு, காட்டுங்க தன்வீர் முகத்தை. நான் இப்ப வேலையில இருக்கேன், ஹெட்செட்டை போட்டுட்டு தான் கைச்சிருக்கேன் இருக்கேன். கம்ப்யூட்டர்ல வேலையா இருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கு நம்ம முகத்தை காட்டுறோம். சரி. அப்ப நாளைக்கு வரக்குள்ள எந்த வேண்டுதல் என்ன தெரியுமா? வைக்கவா சார்? இஸ்லாம்